எல்லாருமே என்னுடைய மீட்புக்கு உட்பட்டவங்க, அப்படிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆண்டவரோட மீட்புக்கு தகுதியானவங்க தான். திருவெளிப்பாடு 7:9 அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்திருந்தார்கள். கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். ஆண்டவருக்கும் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவுல எல்லா நாட்டையும் குலத்தையும் மொழியையும் சேர்ந்தவங்க இருந்தாங்களாம். அப்ப எல்லாரையுமே ஆண்டவர் அவர்கிட்ட ஏத்துக்க தயாரா இருக்காரு. அதுக்கேற்றவங்களாக நம்ம மாத்துறதுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை தேடிக்கிட்டே தான் இருக்காரு. அந்த கடுகளவு விசுவாசம்ங்கிற அந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு போதும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய இரக்கத்தை முன்னாடி வச்சு ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்துட்டே இருக்காரு. அதே போல அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் நடுவில் இருந்தவங்க குருத்தோலைகளை ஏந்திருந்தாங்களாம். இந்த குருத்தோலைங்க தூய்மையினோட அடையாளம். அந்த அளவுக்கு அவங்க அந்த வெண்மையான தொங்கலாடைகள் அணிஞ்சிருந்தாங்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவரோட ரத்தம் எல்லாரையுமே தூய்மைப்படுத்துறதுக்கான அந்த மாசற்ற ரத்தம்ங்கிறது தான் செம்மறியாக இருந்து ஜீசஸ் அவரோட அவ்வளோ ரத்தத்தை கொடுத்திருக்காரு. இந்த ஃபுல் உலகத்தோட பாவத்தை போக்கி நம்ம எல்லாரையுமே தூய்மையாக்கி தகுதிப்படுத்துறதுக்கு ஆண்டவரோட அந்த ரத்தங்கிற ஒரு விஷயம் போதும். நம்ம அந்த தூய்மையான நிலையிலிருந்து நம்ம தூய்மையாக்கி ஆண்டவர் நம்மளை அவருக்கு ஏற்றவங்களாக ஆக்கிக்க எப்பயுமே தயாராக தான் இருக்காரு. திருப்பாடல்கள் 51:17 கடவுளுக்கேற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உலகத்தை நீர் அவமதிப்பதில்லை. நம்ம யாரா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு துளி கண்ணீர் விட்டுட்டோம்னா ஆண்டவரோட மனசு அப்படியே உருகிடுமா. அந்த அளவுக்கு ஆண்டவரோட இருதயத்துல அன்பும் இரக்கமும் பொங்கி வழியுமா. ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில சிந்தின அந்த ரத்த துளிகள் ஒவ்வொன்றுமே இந்த உலகத்துல இருக்க எல்லாரோட பாவங்களும் எப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் அதுல இருந்து நம்மளை கழுவி நம்மை தூய்மையாக்கி ஆண்டவர் முன்னாடி நம்மளை தகுதியானவங்களாக நிக்க வைக்கும். அந்த அளவுக்கு வல்லமை நிறைந்தது ஆண்டவரோட திரு ரத்தம்.